அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அழகிய துவாவை தான் பார்க்க போகிறோம். இந்த துவாவை ஒரே அமர்வில் ஓதி பாருங்கள். எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் சீக்கிரமே ஒரு பதில் கிடைக்கும். ஏன்னா நம்ம அவசர தேவைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த அமலை செய்யும் போது நமக்கு அதற்கான பதிலை உடனே நமக்கு கொடுக்கும். ஓதிய கையோடவே அதனுடைய பலனை நம்ம அடைந்து கொள்ள முடியும்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறோம். சிறப்பான முறையில் துவா செய்கிறோமான்னு கேட்டால் யாருமே சிறப்பான முறையில் துவா செய்கிறது கிடையாது. ஏன்னா அதற்கெல்லாம் சில முறைகள் இருக்குது. அந்த முறைகளை பின்பற்றாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய அவசரத்துக்கு எப்படி கேட்க முடியுமோ அதை மட்டும் கேட்டுறோம். ஆனால் இந்த துவாவை ஓதிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த காரியம் என்ன வேணுமோ அந்த காரியத்துக்கு தேவையான எல்லாமே இதில் இருக்குது. அதாவது இதை நீங்கள் எதுக்கு வேணால் ஓதலாம், எந்த தேவைக்கு வேணால் ஓதலாம். எனக்கு ரொம்ப நாளாக காத்திருக்கேன், அந்த தேவை நடக்கணும்னு நினச்சாலும் அதுக்காகவும் ஓதலாம். அவசரமாக தேவைப்படுதுன்னு ஓதலாம். அந்த மாதிரி எதுக்கு ஓதினாலும் அந்தந்த தேவைக்கு இது மேட்ச் ஆகிக்கும்னு சொல்லலாம். அதனால் இது ஒரு பொது துவா தான், ஆனால் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகக்கூடிய துவா. இதை ஓதி துவா செஞ்சு பாருங்கள். முதல் வரியே பாருங்கள். யா அல்லாஹு ஃபன்சுர்னா ஃப இன்னக ஹைருன் நாசிரின் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, யா அல்லாஹ் எங்களுக்கு சிறந்த உதவியை தருவாயாகன்னு அர்த்தம். இப்போ நம்ம எந்த காரியத்துக்காக இதை ஓதுறோமோ அந்த காரியத்தில் அல்லாஹுடைய உதவி வேணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக சிறந்த உதவியை எனக்கு தருவாயாக அப்படின்னு நம்ம கேட்குறோம். அடுத்தது யா அல்லாஹு வஃப்தஹ்லனா ஃப இன்னக ஹைருன் ஃபாத்திஹீன் அப்படின்னா சிறந்த வெற்றியை எங்களுக்கு தருவாயாக யா அல்லாஹ் அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போ எந்த காரியத்துக்காக இப்போ நம்ம அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய போகிறோமோ, நியத்து வச்சுருக்கோமோ, அந்த காரியத்தில் வெற்றி கொடு, அதை நடத்தி கொடு, அதில் எனக்கு சாதகமாக எல்லாம் ஆக்கி கொடு, நான் திருப்தி பெற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம். அதுக்கப்புறம் யா அல்லாஹ் வகுஃபிர்லனா ஃப இன்னக ஹைருல் காஃபிரீன் அப்படின்னா என்னுடைய பாவத்தை மன்னித்து கொடுன்னு நம்ம கேட்குறோம். எப்படி நம்ம உதவி வேணும், வெற்றி வேணும் ஒரு விஷயத்துக்காக கேட்குறோமோ அதே மாதிரி எந்த ஒரு தேவை இருந்தாலும் முதல்ல பாவத்துக்கு மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா அந்த பாவம் மன்னிக்கப்படாதனால தான் அது ஒரு குறையாக மாறி நம்ம தேவைகள் நிறைவேறாமல் இருக்குது. அதனால் பாவ மன்னிப்பையும் நம்ம கேட்குறோம். உன் கிருபையை கொண்டு என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம்னா யா அல்லாஹு வர்ஹம்னா ஃப இன்னக ஹைருல் ராஹிமீன் அப்படின்னா இறைவா இரக்கம் காட்டுவாயாக, நீயே சிறந்த இரக்கம் காட்டுபவனாக இருக்கிறாய்ன்னு அர்த்தம். எப்படி பாவ மன்னிப்பு கேட்டோமோ அதே மாதிரி கருணையை கேட்கணும். அல்லாஹுடைய கருணை இருந்தால் தான் அவன் நமக்கு உதவுவான். யார் நமக்கு எப்பயுமே உதவுவான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே கருணை இருக்கிறவங்க தான் உதவுவாங்க. கருணை உள்ளவர் தான் மற்றவங்களுக்கு நல்லதை நினைப்பாங்க, நல்லதை செய்வாங்க. அப்போ அல்லாஹுடைய கருணை இருந்தால் தான் நமக்கு உதவியும் வெற்றியும் வரும்னு சொல்லிட்டு அந்த கருணையும் கேட்டுக்கணும். அடுத்தது யா அல்லாஹு வருசுக்னா ஃப இன்னக ஹைருர் ராசிகீன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இறைவா ரிசுக்களிப்பாயாக, நீயே சிறந்த ரிசுக்களிப்பவனாக இருக்கிறாய்ன்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ்விடத்தில் உணவை கேட்குறோம். ரிசுக்கு அப்படிங்கிறது நேரடியாக உணவு மட்டும் சொல்ல முடியாது. எல்லாமே நமக்கு ரிசுக்கு தான். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமண வாழ்க்கை ரிசுக்கு தான். சாப்பாடு, குழந்தைகள், நமக்கு வேலை, வருமானம், வசதி எல்லாமே நமக்கு ரிசுக்கு தான். அதனால் அதை நீ எனக்கு கொடுன்னு கேட்குறோம். அதே மாதிரி யா அல்லாஹு வஹுஃபில்னா ஃப இன்னக ஹைருல் ஹாஃபிலீன் அப்படின்னா சிறந்த பாதுகாப்பு கொடுன்னு நம்ம கேட்குறோம். அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு காரியம் செய்யும்போது பாதுகாப்பு கேட்கணும். நம்ம சில விஷயத்தை தைரியமாக தான் செய்கிறோம். கடைசியில் பார்த்தா அதில் ஏதாவது ஒரு பெரும் பிரச்சனை நம்முடைய காசெல்லாம் போயிடுது, நமக்கே உயிருக்கே ஆபத்து வந்துடுது, என்னென்னமோ தவறான விஷயங்கள்லாம் நடந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிருது. இதை ஓதுனீங்கன்னா அந்த காரியம் முழுவதும் அல்லாஹுடைய பாதுகாப்பு கிடைக்கும். எப்படி உதவி வேணுமோ வெற்றி வேணுமோ அதே மாதிரி பாதுகாப்பும் நமக்கு வேணும். அதே மாதிரி யா அல்லாஹு வஹ்தினா வ நஜ்ஜினா மினல் கௌமில் லாலிமீன் அதே மாதிரி வழி தவறியவர்களே எங்களை ஆக்காமல் நேர்வழி எங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஒரு காரியம் செய்கிறோன்னா அதில் பல வழிகள் இருக்கும். இப்படியும் செய்யலாம், அப்படியும் செய்யலாம், அப்படியும் செய்யலான்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம எதையாவது ஒன்று தவறான வழியை தேர்ந்தெடுத்தோம்னா அதோட நமக்கு என்ன ஆயிரும், அந்த காரியமே தடைப்பட்டு போயிடும். சொல்லப்போனால் சமீபத்தில் கூட ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்கும்போது இது சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சாச்சு. செஞ்சதுக்கு பிறகு அது தப்பாக போயிடுச்சு. தப்பாக போனதுக்கு பிறகு தான் எனக்கு தோணுது இதை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி செஞ்சுருக்கலாம், மற்றவங்கள்ட்ட கேட்டிருக்கலாம். இதை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லை. பெருசாக அதுக்காக துவாவும் செய்யலை, எந்த இபாதத்தும் செய்யலை. கைக்கு கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை யோசித்து பார்த்து டக்குன்னு எனக்கு தோணுச்சு கரெக்டாக இருக்குன்னு நினச்சி செஞ்சுட்டேன். செஞ்சதுக்கு பிறகு அது ஒரு பிரச்சனையாக போயிடுச்சு. இப்போ அதை சரிப்படுத்தவே முடிய மாட்டேங்குது. சின்ன வேலையாக இருந்தாலும் இப்போ அந்த சின்ன வேலையை மறுபடியும் தப்பு செஞ்சதை சரிப்படுத்த முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ நான் துவா செஞ்சுட்டு அந்த காரியத்தை வேறு விதமாக நான் மறுபடியும் மெனக்கெட்டு செஞ்சிட்ருக்கேன். அதுதான் நம்மளுடைய இபாதத்தில் நம்ம கண்ணுக்கு
முன்னாடி நம்ம பார்க்கும்போது அந்த காரியம் நடந்துடும். இதெல்லாம் என்ன அப்படின்னு நமக்கு தோணும். செஞ்சுருவோம். செஞ்சதுக்கு பிறகு தான் பெரும் தலைவலியாக இருக்கும். செய்யும் போது ஈஸியாக இருந்துச்சு, இப்போ பிரச்சனை வந்ததுக்கு பிறகு நம்மளால் அதுலேருந்து மீண்டு வர முடியலேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த தடவை பார்த்திங்கன்னா உட்காந்து 100 மடங்கு வந்து யோசிக்கிறது, அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சு அந்த காரியத்தில் பெரும் கஷ்டத்தை போட்டுட்ருக்கோம். முதல் தடவை ஈஸியாக கிடச்ச போது நம்ம வந்து அதை பற்றி சரியாக யோசிக்காமல் ஒரு தப்பு பண்ணிட்டோம். அப்போ தான் நமக்கு தெரியுது ஒவ்வொரு காரியம் செய்யும்போது நேர்வழியை காட்டுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல கேட்கணும். அதனால் ஒரு காரியத்தை செய்யும் போது இதை நீங்கள் ஓதிட்டு செய்யுங்க. அப்போ அந்த காரியம் வந்து பார்த்திங்கன்னா அது எது நீங்கள் எதிர்பார்த்தாலும் அந்த துவா கபுலாகும், அந்த காரியம் நிறைவேறும். உங்களுக்கு வந்து அதில் ஒரு திருப்தி இருக்கும். நிச்சயமாக இதை ஓதி பாருங்கள். இதை வந்து நீங்கள் ஒரு முறை ஓதுனா கூட போதும். நீங்கள் மனம் உணர்ந்து ஓதுங்க. ஒழுவு இல்லாதவங்களும் ஓதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொழுகை இல்லாதவங்களும் ஓதலாம். இது வெறும் துவா தான், நீங்கள் பார்த்து ஓதிக்கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.